சின்ன சிங்கப்பூர் என்ற செல்ல பெயருடன் செல்வம் பொங்கி சீர்மிகுந்து வாழ்ந்த போதிலும், சின்ன சிங்கப்பூர் என்ற செல்ல பெயருடன் செல்வம் பொங்கி சீர்மிகுந்து வாழ்ந்த போதிலும், வளரும் கூத்தாநல்லூரில் வாழ்ந்த சீலர்கள் புகழும் மார்க்க கல்வி சோலை வழங்கி சென்றனர். மறுமை நாளில் சுலபமாக சொர்க்கம் செல்லவே கடமையான கல்வி கற்று நன்மை சேர்க்கவே கல்வி சாலை மன்பவுல் உலாவை தந்தனர். கல்வி சாலை மன்பவுல் உலாவை தந்தனர். காலம் வென்று நன்மை சேர்க்கும் வழியை கண்டனர். கல்வி ஊற்றும் அன்பவுல் உலாம், ஞான கண் திறக்கும் அன்பவுல் உலாம். மலையை போன்ற தடைகள் எல்லாம் வந்த போதிலும் பனியை போல கரைந்து போக செய்த சாதனை. மலையை போன்ற தடைகள் எல்லாம் வந்த போதிலும் பனியை போல கரைந்து போக செய்த சாதனை. தோற்றமான ஆண்டு முதல் தொய்வில்லாமலே ஏற்றமாக வளர்கிறது இறைவன் அருளிலே. ஆற்றலுள்ள ஆண்டவனின் அன்பு வேற்பலாம், அறிவு ஞானம் ஊட்டுகின்ற மன்பவுல் உலாம். ஆற்றலுள்ள ஆண்டவனின் அன்பு வேற்பலாம், அறிவு ஞானம் ஊட்டுகின்ற மன்பவுல் உலாம். அரும்புகின்ற பூக்களுக்கு தென்றலின் விழா, அரும்புகின்ற பூக்களுக்கு தென்றலின் விழா. ஆலிம் என்ற மகுடம் சூட்டும் அன்பவுல் உலாம், கல்வி ஊற்றும் அன்பவுல் உலாம், ஞான கண் திறக்கும் அன்பவுல் உலாம். கொள்ளும் பாக்கியம் கிட்டும் மன்னவனாம் இறை நன்கு உள்ளவர் மட்டும். மார்க்கஞானம் பெற்று கொள்ளும் பாக்கியம் கிட்டும். பாலறிந்து பேர்விடங்கும் அறிய கூட்டமே, தேர்ந்தெடுத்த நிஜாமியா மான திட்டமே. இலக்கணங்கள் இலக்கியங்கள் உவமைகள் உண்டு, விளக்கமான சட்டத்திட்ட வரைமுறை உண்டு.
எப்படின்னா காலு முடியலை. கண்ணியத்துக்க பெரியவர்களே, தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, மாணவ கண்மணிகளே, நம்முடைய 77ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மிக சீரும் சிறப்புமாக நமது ஊருக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நமது பண்புல்லா சபையினுடைய பண்புல்லா மதரசாவுடைய சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி 77ஆம் ஆண்டு 133 வருஷமாக தொடங்கப்பட்ட நம்முடைய மதரசா 77 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய மாணவர்களை உருவாக்கி கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் 600 உளவிகளை இந்த நாட்டிற்கு வழங்கி பல்வேறு இடங்களிலே அவர்கள் நம்முடைய மார்க்கத்திற்காக பணியாற்றி வருகிறார்கள். அது பெரிய நமக்கு சந்தோஷமான ஒரு இது. நம்ம ஊர்ல பெருமை நம்முடைய 2 மதரசா, பண்புல்லா மதரசா, நம்முடைய பெரிய பள்ளியுடைய மதரசா, இந்த 2ம் நமது ஊருக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய, நம்மூருக்கு அருள் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கிய ஒரு அருள் கொடை இந்த மதரசாக்கள். அதுபோன்று நம்முடைய நாகூர் எஜமான் சாவுலமின் பாட்ஷா நாயகம் அவருடைய காலடிப்பட்ட இந்த ஊர், அவர்களால் வழங்கிய வாழ்த்து வழங்கிய இந்த ஊர் இன்றைக்கு நாம் எல்லாம் நன்மையாக மேன்மையாக பேர் புகழோட இந்த நம்முடைய மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய துவாபரக்கத்தும் இந்த மதரசாக்களுடைய துவாபரக்கத்தும் இந்த மதரசாவுடைய ஓதக்கூடியவர்கள் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மதரசாக்களுடைய பொருட்டால் நம்மூர் உயர்ந்து நல்ல பேர் வாங்கி கொண்டிருக்கிறது. இது இந்த உலகம் உள்ளளவும் இந்த பேரை வாங்க வேண்டும். நமது ஊர் மக்கள் இதற்காக வாரி வழங்க வேண்டும். இதனிலே தன்னுடைய குடும்பத்தை எப்படி கவனிக்கிறார்களோ அதே மாதிரி இந்த 2 மதரசாக்களையும் பள்ளிவாசல்களையும் நமது ஊர் மக்கள் தன்னுடைய கண்களிலே ஒரு கண்களாக கவனிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு இந்த சிறப்புமிக இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு நம்முடைய மதரசாவுடைய தலைமை உஸ்தாத் முதல்வர் அவர்கள் அலியத்திருந்த அவர்களை தலைமை ஏற்று தரும்படி உங்களின் சார்பாக எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மன்பவுலா அரபிக் கல்லூரியின் 133வது ஆண்டு நிறைவு விழா, 77வது ஆண்டு மௌலவி ஆலிம் உலவியூர் பட்டமளிப்பு விழாவினை பாதுஷா நாயகத்தினுடைய பேரப்பிள்ளை நமது மதரசாவில் 2வது சும்ரா கற்கக்கூடிய நாகூர் ஷரீஃபை சார்ந்த ஃபஹ்ருத்தீன் ஹாஃபிஸ் ஃபஹ்ருத்தீன் அவர்கள்
கிராத் ஓதி ஆரம்பித்து வைப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإنكم وما تعبدون ما أنتم عليه بفاتنين إلا من هو صال الجحيم وما منا إلا له مقام معلوم وإنا لنحن الصافون وإنا لنحن المسبحون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக நாகூர் ஷரீஃபை சார்ந்த பட்டம் பெறக்கூடிய மாணவர் நியாமத்துல்லாவும் அவரோடு ஃபஹருத்தீன் அவர்களும் கீதம் இசைப்பார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. يا رسول الله يا حبيب الله पुकारो या रसूल अल्लाह या हबीब अल्लाह. என்னவென்று கூறுவேன் நான், என்னவென்று கூறுவேன் நான் உங்கள் அன்பை யா நபி
லட்சுமாங்குடி உமரொலி நகர் பள்ளிவாசனுடைய இமாம் மரியாதைக்குரிய மௌலானா ஜேஎம்பி தாஹிர் அலி உலவி ஹசரத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبه أجمعين. لقد قال الله تعالى في كلامه الكريم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا. وقال رسول الله صلى الله عليه وسلم: ادبوا أولادكم بثلاثة خصال كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் கூத்தாநல்லூர் மன்னூருலா அரபிக் கல்லூரியின் 133வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் 77ஆம் ஆண்டு மௌலவி ஆலிம் உலவியூ பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி இனிது தொடங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூத்தாநல்லூர் மன்பவுல்லா அரபிக் கல்லூரி வரலாற்று சிறப்புமிக்க கல்விக்கூடம் என்பது நமதூரை தாண்டி தமிழகம் முழுவதும், அதை தாண்டி சொல்லுவோமேயானால் உலக அளவில் மன்பவுல்லா அறியப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. உயர்ந்த நோக்கத்தால் தொலைநோக்கு பார்வை கொண்ட மேன்மக்களால், குறிப்பாக கானானா அப்பா அவர்கள் தொடங்கி சையான் முகமது அலி அப்பா அவர்கள் வரை இந்த ஊரினுடைய முக்கியத்துவம் கருதி ஊரின் பரக்கத்து நாடி மன்பவுல்லா மதரசாவாக இருக்கட்டும் அல்லது மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தாக இருக்கட்டும், தனிப்பட்ட ஆளால் துவங்கப்பட்டது அல்ல என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஊர் முழுக்க ஊர் சேர்ந்து இழுக்க வேண்டிய மஜ்லிஸ் என்பதை நமதூரில் இருக்கிற நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த மதரசாவினுடைய நிர்வாகம் வேண்டுமானால் குறிப்பிட்ட நபர்கள் அல்லது அமைப்புகளின் மூலமாக செயல்படுத்தலாமே தவிர, இந்த மதரசா என்பது ஒட்டுமொத்த கூத்தாநல்லூரில் இருக்கிற எல்லோராலும் நம்முடைய வீட்டு விசேஷம் எப்படியோ, நம்முடைய வீட்டு தேவை எப்படியோ, நம்முடைய வீடுகளில் நம்முடைய உறவுகளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு முக்கியத்துவம் மதரசாவினுடைய விஷயங்களில், குறிப்பாக இது தனி மனிதர்களால் துவங்கப்பட்டதல்ல. வக்ஃபு என்பது எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கிறது, எல்லோருக்கும் அதில் உரிமை இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி அது நிவர்த்தியாக நடக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. எனவே அதை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி ஊரில் இருக்கிற எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மனத்தூய்மையோடு இஹ்லாஸோடு ஆரம்பிக்கப்பட்ட மதரசா மன்பவுல்லாவாக இருக்கட்டும், ஃபைசுல் பாக்கியாத்தாக இருக்கட்டும், பல நூறு ஆலிம்கள் பயன்பெற்று தமிழகம் தாண்டி உலக அளவில் பயன்பெற்றிருக்கிறார்கள். கற்ற கல்வியை உலகம் முழுவதும் பரப்பியிருக்கிறார்கள். பல நூறு மாணவர்கள் அவர்களுடைய மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? எல்லோரும் சேர்ந்து மதரசாவினுடைய விஷயங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமைகளில் ஒன்றாக நாம் கருத வேண்டும்.
இரண்டாவது, 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம் அளவில் 70 to 80 மதரசாக்கள் மாத்திரம் இருந்த பொழுது என்ன எண்ணிக்கையில் மாணவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்களோ அதற்கு நிகராக சற்றேறக்குறைய 70 to 80 விழுக்காடு வரை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற மதரசாக்களில் மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக சொல்லுவோமையானால் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த 80 மதரசாக்கள் சமீப காலகட்டங்களில் 360 மதரசாவுக்கு மேல் மௌலவி ஆலிம் பட்டம் கொடுக்கிற மதரசாவாக இருக்கட்டும், ஹிஃபுது மதரசாவாக இருக்கட்டும், இப்படி 360க்கு மேல் ஒட்டுமொத்த தமிழகத்தில் மதரசாக்கள் இருக்கிறது. ஆனாலும் மதரசாவில் மாணவர்களுடைய குறைகள் எண்ணிக்கைகள் குறையவில்லை. 65 to 75 வரை அது நிதர்சனமாக மாணவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள், பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. எனவே அதன் அடிப்படையில் இடையில் சில வருடங்கள் தோய்ந்து போனாலும் கூட கடந்த சில 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் நமது மன்மூருல்லா மதரசாவில் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் 40 நபர்கள் 50 நபர்கள் மாணவர்கள் இருந்தார்கள், பட்டம் பெற்றார்கள், பயின்றார்கள் என்பதாக எல்லோருக்கும் தெரியும், நிறைவாகவும் சொல்லும். ஆனால் அதே அளவில் ஏறக்குறைய சொல்வோமையானால் 65 to 75 விழுக்காடு மாணவர்கள் நமது மதரசாவில் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், மன்மூருல்லாவை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முழு காரணம் குறிப்பாக சொல்லுவோமையானால் மன்மூருல்லா மதரசாவினுடைய முதல்வர் தான் என்பது யாராலும் மறுக்க முடியாது. பெரும் முயற்சி தன்னுடைய சில நேரங்களில் தன்னுடைய சுய தேவைகளை கூட விட்டுவிட்டு நேற்று இரவும் கூட அவருக்கு மாணவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டியும் மாணவர்கள் மதரசாவிற்கு வருகை தர வேண்டும், அவர்களுடைய எண்ணிக்கை கூட்டப்பட வேண்டும், தொழிலின்றி தொடர்வதற்காக வேண்டி அயாது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 11 ஆண்டு காலம் அதனுடைய விழுக்காடு குறையாமல் நடந்து கொண்டிருப்பதற்கும் மாணவர்களுடைய வருகை வந்து கொண்டிருப்பதற்கும் முழு காரணம் நமது மதரசாவினுடைய முதல் என்பது நிர்வாகத்திற்கும் தெரியும், நமது மக்களுக்கும் தெரியும் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, வருங்காலங்களில் மன்மூருல்லா மதரசாவாக இருக்கட்டும், பைசுல் பாக்கியாத்தாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த நம்முதில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அதற்காக வேண்டி பங்கெடுத்து குறைநிலைகளை சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக. 133வது ஆண்டு மன்மூருல்லா அரபிக் கல்லூரியின் நிறைவு விழாவும் 77வது ஆண்டு பட்டமளிப்பு விழா, ஆலிம் உலவிய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை விழாவை தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கும் அவர்களையும் நமதொரு வட்டார நமதொரு மாவட்ட இப்படி வழியாக வந்து கொண்டிருக்கிற ஆலிம் பெருமக்களையும் நமதொரு நிர்வாக மன்மூருல்லா அரபிக் கல்லூரியினுடைய தலைவர் செயலாளர் நிர்வாக பெருமக்கள் அவர்களையும், கூத்தாநல்லூர் ஜமாத்தினுடைய தலைவர் செயலாளர் நிர்வாக பெருமக்கள் அனைவர்களையும், ஏனைய பள்ளியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களையும், இந்த மஹல்லாவில் இருக்கிற 2 மதரசாவினுடைய மாணவர்கள் அத்தனை நபர்களையும் வருக வருக என வரவேற்று நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.